சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். வெள்ளை யானை சாபம் நீங்க பெறுதல். இது திருவிளையாடல் புராணத்தில் 2வது புராணம். துர்வாச முனிவர் ஒரு முறை கங்கை நதிக்கரையில் இருந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணதனோட விளைவா சிவபெருமானின் திருமுடியிலேருந்து கிடைச்ச பொற்றாமரை மலரை கொண்டு வராரு. எங்கன்னா தேவலோகத்துக்கு. அங்கே இந்திரன் சந்தோஷத்தில் வெற்றி கழிப்பில் இருந்திருக்காரு. தான் உட்கார்ந்திருந்த ஐராவதத்து மேலிருந்து அவரை துர்வாசரர் வரவேற்கிறாரு. துர்வாசர் கொடுத்த பொற்றாமரையை வாங்கி ஐராவதத்தோட மத்தகம் இருக்கு இல்லையா, யானை மேல் பகுதி, அதில் வச்சிடுறாரு. அது கொஞ்ச நேரத்தில் கீழே விழுது. அது அந்த ஐராவதத்தோட காலில் பட்டு மிதிப்படுது. இதை பார்த்த துர்வாசருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனால் அந்த ஐராவதத்துக்கும் இந்திரனுக்கும் சாபம் கொடுக்குறாரு. ஐராவதமே, நீ கரிய யானையாக, மதம் பிடித்த யானையாக அலைவாயாகன்னு சாபம் கொடுக்குறாரு. இந்திரனுக்கும் சாபம் கொடுக்குறாரு. இந்த யானை பூலோகத்துக்கு வருது. வந்து மதம் பிடிச்ச யானையா, கரிய நிறைமுடைய யானையா அங்கேயும் இங்கேயும் அலையுது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்கும் இல்லையா. ஒரு வழியாக கடம்ப வனத்தை அடையுது. அங்கே இருக்க சுக்கநாதரை பார்க்குது. பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதனோட மதம் எங்கே போச்சுன்னே தெரியல. மதிக்கெட்ட யானை மதியுடைய யானையாக மாறுது. அதனால் சிவாய நம சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அந்த யானை புற்றாமரை குளத்தில் நீராடி தன்னுடைய பழைய உருவத்தை அடையுது. அப்புறம் அது எங்கே இருந்து வந்தோம், எதுக்கு வந்தோம், நமக்கு என்ன நடந்ததுங்கிறதையே மறந்துருச்சு போல. அந்த ஐராவத அந்த சிவபெருமானுக்கு பூஜையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக அபிஷேகம் பண்ணுது. அதுக்கு மலர்களை கொண்டு வந்து அவருக்கு அழகழகான மலர்களால், வாசனை நிறைந்த மலர்களால் அவருக்கு பூஜைகள் பண்ணுது. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் வந்துட்டார். அவர் தான் அபிஷேக பிரியராச்சே. அபிஷேகம்லாம் பண்ணி அப்பான்னு ஒரே வார்த்தை கூப்பிட்டா ஓடி வருவார். அம்மாவை எப்படி நம்ம அம்மா தண்ணி கொண்டு வா அப்படின்னு கூப்பிட்றோமோ அது மாதிரி அவரை கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். அவர் வந்துட்டார். என்ன ஐராவதமே உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ரொம்ப சிவபெருமானை ரொம்ப கும்பிடும் போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்கணுங்கிறதே மறந்துடுவோம். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவர் புகழை பேசிக்கிட்டே இருக்கணும், அவருடைய பதிகங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே தோணும். அதே தான் ஐராவதமும் கேட்டுச்சு. சிவபெருமான், ஐராவதமே, நீ இந்திரலோகத்தில் இருக்க வேண்டியவன், அதனால் நீ அங்கே போகணும் அப்படின்றத அறிவுறுத்துறாரு. அப்புறம் இந்த ஐராவதத்துக்கு போக மனசே இல்லை. அதனால் ஐராவத தீர்த்தத்தை உருவாக்குச்சு. ஐராவதேஸ்வரருக்கு தினமும் அபிஷேகங்கள் பண்ணுது, பூஜைகள் பண்ணுது. தான் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கப்ப யாருமே நம்மளை விட மாட்டாங்கல்ல. அது மாதிரி ஐராவதத்துக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. தேவேந்திரன் வந்துட்டார். இந்திரலோகத்திலேருந்து ஐராவதத்தை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வாகனமாக திரும்பவும் ஐராவதத்தை கூட்டு போய் வச்சிருக்காரு. இதோட இந்த